இதுல பேஸ்ட் ஆகும். அதை நீங்க தூக்கி நகர்த்தி இந்த பேஸ்ட் வந்து இந்த ஒரே இடத்துல பேஸ்ட் ஆகும். அதை நகர்த்தி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து ஆதரம் என்று வானில் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம் நம்பர்க்குரிய வீரர் தத்தங்கள் உயிரீசும் கொடியினை காப்ப தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கு இணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். எத்தனை அது எதெல்லாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மொத்த மாவட்டங்கள் 37. அவற்றினுடைய பெயரை நம்ம வந்து எப்படி லகுவா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுடைய வழிமுறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆ இ ஏ எம் ஒரு ரிம் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ரிம் அப்படின்னு எடுக்கல, ரீம் அப்படின்னு நம்ம எழுதுறோம். நம்ம டெஸ்ட் எழுத போறது பேப்பர்ல எழுதுவோம். அந்த பேப்பரை வந்து நம்ம டஜன், ஸ்கொயர், ரிம் அப்படிங்கிற அலகுகள்ல நம்ம சொல்லுவோம். அந்த அலகுகள்ல நம்ம வாங்குவோம். ஸோ ஒரு ரிம் பேப்பர் அப்படிங்கிறது போல நம்ம ரீம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்படி பேப்பர்ல எக்ஸாம் எழுதும் போது ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அல்லது ஸ்கூல் பீப்புள் தோல்வியும் அடையலாம், வெற்றியும் அடையலாம். ஸ்கூல் பசங்களுக்கு பேப்பர்ல பரீட்சை எழுதும் போது தோல்வியும் கிடைக்கலாம், வெற்றியும் கிடைக்கலாம். முதல்ல தோல்வி கிடைச்சாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும். அப்படி நம்ம வெற்றி பெற்றால் தமிழ்நாடு முழுக்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேரும் புகழோட வாழணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ஒரு பேப்பர் வாங்கி ஸ்கூல் பசங்க பரீட்சை எழுதும் போது நன்றாக படித்தால் தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடையலாம். வெற்றி அடைந்தால் தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பேரும் புகழும் கிடைக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். REAM ஸ்கூல் பசங்க தோல்வி வெற்றி தமிழ்நாடு சென்னை டு கன்னியாகுமரி. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல 1 1 1 ரைட் அல்ல 1 1 1 போடுறோம். ஸோ ஒன்றுக்கு அடுத்த எண் 2 இந்த கடைசியில போடுறோம். தென் செகண்ட் லைன் 2 2 2 இதற்கு அடுத்தது 3 இங்கே. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல் இன்று பிளஸ் ஒரு பெருக்கல் ஒரு கூட்டல்
இன்டு பிளஸ். இந்த கார்னரும் இந்த சைடு, இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் பெருக்கல் கூட்டல், இங்கேயும் பெருக்கல் கூட்டல் கேட்டுக்கிறோம். இப்போ இங்க பெருக்கல் பெருக்கல், இங்க பிளஸ் மட்டும். சோ இந்த கணித குறியீடுகளை இங்க போட்டுக்கிறோம். இங்க பெருக்கல் கூட்டல் பெருக்கல் கூட்டல், இரண்டாவது லைன்ல கூட்டல் மட்டும், மூன்றாவது லைன்ல பெருக்கல் பெருக்கல். இப்போ இந்த மூன்றாவதுல இங்க 1 2 போட்டாச்சு. இப்போ இதுல நம்ம என்ன போட போறோம்? இங்க போட்டுக்கிறத பாருங்க, 2 × 2 பிளஸ் 1, 2 2 4 4 1 5. இங்க பெருக்கல் பெருக்கல், 2 × 2 × 1, 2 2 4 4 1 4. இங்க 2 1 3 பிளஸ், இங்க பெருக்கல் கூட்டல், 3 9 9 2 11. அவ்வளவுதான். சோ 2 R 1 E 1 A 1 M, 3 B 2 D 2 P 2 S, 11 T 3 N 4 C 5 K. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கின்ற மாவட்டங்களினுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இங்க இருந்து வரோம். சோ எம்ல ஆரம்பிக்கிறது 2 டிஸ்ட்ரிக்ட், ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும், சாரி 2 இல்ல 1. இது மதுரை. முன்னால 1 தானே வந்திருக்குது, மதுரை. அடுத்து பாருங்க, ஏல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட், அரியலூர். ஈல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு. சோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டோம். அடுத்து ஆர் வரோம். ஆர்ல வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 1 ராமநாதபுரம், அடுத்தது ராணிப்பேட்டை. சோ ஆர்ல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து 2, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை. அடுத்து பாருங்க, அப்படி வருவோம், இப்படி போயிட்டு இப்படி வருவோம். வீல ஆரம்பிக்கிறது 3 மாவட்டங்கள், வேலூர், பெல்லூர், விழுப்புரம், விருதுநகர். வேலூர், விழுப்புரம், விருதுநகர் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, டீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 2, திண்டுக்கல், இன்னொன்னு என்னது, தர்மபுரி. டீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் முடிச்சாச்சு. அடுத்து பீல ஆரம்பிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் 2, புதுக்கோட்டை, இன்னொன்னு எது, பெரம்பலூர். புதுக்கோட்டை, பெரம்பலூர். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ல ஆரம்பிக்கக்கூடியது. எஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா சேலம், சிவகங்கை. சேலம், சிவகங்கை. அடுத்து சோ இங்க முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து இங்க வரும். சோ எம் முடிஞ்சாச்சு, ஏ முடிஞ்சாச்சு, இ முடிஞ்சாச்சு, ஆர் முடிஞ்சாச்சு, பி ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டோம், டி ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாச்சு, பி முடிஞ்சாச்சு, எஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கே. கேல வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. நார்த்ல இருந்து அப்படியே வரலாமா? காஞ்சிபுரம், கரூர்,
கன்னியாகுமரி. கேல ஆரம்பிக்கிறது 5 டிஸ்ட்ரிக்ட். காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி. ஸோ கேல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் நம்ம என்ன செஞ்சுட்டோம், இப்போ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் சீல ஆரம்பிக்கிறது. சீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட். என்னன்னு பார்க்கலாமா? 20. கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட், சென்னை. சீல 4 டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குறோம். கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட்டு, சென்னை. நெக்ஸ்ட் ஒன் என்ல ஆரம்பிக்கிற என்ல 3 டிஸ்ட்ரிக்ட். 24 நீலகிரி, நீலகிரிஸ்னு சொல்லுவோம். நீலகிரிஸ். நாமக்கல், நாகப்பட்டினம். அப்படி மேல இருந்து அப்படியே வர்றோம். நாகப்பட்டினம். ஸோ என்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் சீல ஆரம்பிக்கிற டிஸ்ட்ரிக்ட் 11 டிஸ்ட்ரிக்ட். என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம பகுதியில இருந்தே மெதுவாக அப்படியே போவோம். நம்ம பகுதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவாரூர் முடிச்சோமா? திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை. இன்னும் ஒண்ணு திருப்பூர். திருப்பூர்ல திருப்பூர். மொத்தம் 37 டிஸ்ட்ரிக்ட். கீழே ஆரம்பிக்கிறது 11 டிஸ்ட்ரிக்ட். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர். எல்லாமே திருன்னு வரக்கூடியது. அந்த திருவப்புறம் கடைசியில் வச்சுக்கணும். ஸோ இந்த 37 டிஸ்ட்ரிக்ட் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஒரு எம் மதுரை, ஒரு ஏ அரியலூர், ஒரு இ ஈரோடு, 2 ஆர் ராமநாதபுரம் அண்ட் ராணிப்பேட்டை, 3 வி வேலூர், விழுப்புரம், விருதுநகர், 2 டி திண்டுக்கல், தர்மபுரி, 2 பி புதுக்கோட்டை, பெரம்பலூர், 2 எஸ் சேலம், சிவகங்கை, 5 கே காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, 4 சி கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட்டு, சென்னை, 3 என் நீலகிரி, நாமக்கல், நாகப்பட்டினம், 11 டி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை,
அண்ட் திருப்பூர். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக எளிதாக அனைத்து மாவட்டங்களையும் நம்ம நினைவில் வைக்க முடியும். ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். நாம் இப்போது இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ் அதனோட பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன டீச்சர் சிரிக்கிறீங்க? சயின்ஸ் டீச்சர் எப்படி சோஷியல் எடுக்க போகிறாங்கன்னா, கவனிச்சு பாருங்களேன். எங்கள் ஸ்கூலில் இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? எல்லோரும் கையில் மேப் வச்சுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் தெரியும். அவர் வந்து கண்டியில் பிறந்தவர், கேரளாவில் வளர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ அதை ஞாபகம் வச்சுப்போம். கண்டியில் பிறந்து கேரளாவில் வளர்ந்த எம்ஜிஆர், கே எம்ஜிஆர். கேரளா, இப்போ மேல் பக்கமாக வாங்க. இந்தியாவில் மேப்பில் மேல் பக்கமாக அப்படியே வாங்க. கே எம்ஜிஆர். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான். ஓகேயா? முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து இப்போ எம்ஜிஆரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரோட ஹையஸ்ட் பீக், அவரோட லைஃப்பில் வந்து அவர் உச்சத்தை தொட்டது வந்து 2 ஃபீல்டில். ஒன்று வந்து அரசியல், மற்றொன்று வந்து சினிமா. ஸோ ஹையஸ்ட் பீக், 2 ஹையஸ்ட் பீக் அவர் தொட்டிருக்கிறார். ஸோ ஹச்பி ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ கே எம்ஜிஆர், ஹச்பி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ். அப்புறம் அவருக்கு நெருக்கமானவங்க வந்து அவரோட ஃபீல்டில், அது திரையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், 2 பேர் உங்களுக்கு தெரியும். ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று கருணாநிதி. இப்போ அப்படி அடுத்தாப்பில் அப்படி வாங்க. ஜம்மு காஷ்மீர். ஸோ இப்போ முடிஞ்சிட்டா? இப்போது மேல் பக்கமாக போய் அப்படியே வடபகுதியை கவர் பண்ணியிருக்கிறோம். கே எம்ஜிஆர், ஹச்பி ஜேகே. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர். பசங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்களா? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. தென் இது ஒரு பார்ட் முடிஞ்சாச்சு. இனி அடுத்து கீழ்ப்பக்கம் பார்க்கலாமா? இப்போது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல். அங்கே ஒரு புது தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து அந்த காம்பவுண்டில் அன்னைக்கு தான் உள்ள நுழையிறார். அவருடைய புது ஹெட்மாஸ்டர் வந்தால் பொதுவாக வந்துன்னு சொல்லுவாங்க, ஹெட்மாஸ்டர் வர்றாருப்பா, அப்படி கம்பீரமாக வர்றார் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார், பீடு நடை போட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார், பீடு நடை போட்டு. தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு, ஆந்திரா. ஒருவர் வந்தார், ஒரிசா, வங்காளம். பீடு நடை போட்டு பீகார். அப்படியே கீழ்ப்பக்கமாக போங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வங்காளம், பீகார். ஓகேயா? ரைட். இப்போ அந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அதில் அவருக்கு வந்து அவருடைய ரூம், ஹெச்எம் ரூம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹெச்எம் ரூமோட மத்தியில் அப்படி பார்க்குறாரு, ஒரு கலர்ஃபுல்லாக அந்த உத்தரத்துக்கு வந்து அழகான கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மத்தியில் ஒரு உத்திரம், அந்த உத்திரத்துக்கு மேலே இன்னொரு உத்திரமும் இருக்குது, டபுள் உத்திரம். பொதுவாக வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு உத்திரம் போடுவாங்க. இங்கே ஒரு உத்திரம் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இன்னொரு உத்திரம் அதுக்கு மேலே இன்னொரு டைரக்ஷனில் இருக்குது. உத்திரத்துக்கு மேலே உத்திரம். இப்போ இந்தியா மேப்புக்கு வாங்க. மத்தியில் உத்திரம், உத்திரத்துக்கு மேலே உத்திரம். மத்தியில் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் உத்திரம் அப்படின்னா வடக்கு. ஸோ மத்திய பிரதேசத்துக்கு வடக்கு இருக்கிறது உத்தரப்பிரதேசம். உத்தரத்துக்கு மேலே உத்திரம், உத்தரப்பிரதேசத்துக்கு மேலே இருக்கிறது உத்தரகாண்ட். ஓகேயா? அப்போ மத்தியில் மத்திய பிரதேசம், அதற்கு வடக்கே உத்தரப்பிரதேசம், அதற்கு வடக்கே உத்தரகாண்ட்.
இப்போ அவர் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக விசிட் பண்ண போகிறாரு. ஹெச்எம் ஒரு கிளாஸ்குள்ளே நுழையிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மாயாவிற்கும் ஓவியாவிற்கும் மத்தியில் சந்தியா இருக்கிறா. மஞ்சுளாவிற்கும் ஆராதனாவுக்கும் இடையில் தென்றல் இருக்கிறா. பினுவிற்கும் பந்தனாவுக்கும் இடையில் ஜானகி உட்காந்துருக்கிறா. நல்லா கவனிங்க. மாயாவிற்கும் ஓவியாவுக்கும் மத்தியில் சந்தியா, மத்திய பிரதேசத்திற்கும் ஒரிசாவுக்கும் இடையில சத்தீஸ்கர். ஓகேயா, குறிச்சிட்டிங்களா? மத்திய பிரதேசத்திற்கும் ஒரிசாவிற்கும் இடையில் சத்தீஸ்கர், மாயாவிற்கும் ஓவியாவிற்கும் மத்தியில் சந்தியா, மஞ்சுளாவிற்கும் ஆராதனாவிற்கும் இடையில் தென்றல், மத்திய பிரதேசத்திற்கும் ஆந்திராவிற்கும் இடையில் தெலுங்கானா, மஞ்சுளாவிற்கும் ஆராதனாவிற்கும் இடையில் தென்றல், மத்திய பிரதேசத்திற்கும் ஆந்திராவிற்கும் இடையில் தெலுங்கானா இருக்கிறது. நோட் பண்ணிட்டீங்களா? தென் பினுவிற்கும் பந்தனாவிற்கும் இடையில் ஜானகி இருக்கிறார். பினுவிற்கும் பந்தனாவிற்கும் இடையில் ஜானகி, பீகாருக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் ஜார்க்கண்ட், பீகாருக்கும் வங்காளத்திற்கும் இடையில் ஜார்க்கண்ட். ஸோ அந்த கிளாஸ் ரூம்குள்ள அவர் நுழைஞ்ச உடனே அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அப்படி எழுந்திரிச்சு அவரை வெல்கம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக அவர் வந்து சில அட்வைஸ் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு அவர் அப்படியே அந்த பில்டிங்கினுடைய வடகிழக்கு பகுதிக்கு போகிறார். அந்த ஸ்கூலினுடைய வடகிழக்கு பகுதி, பில்டிங்கில் ஸ்கூலோட வடகிழக்கு பகுதிக்கு விசிட் போகிறார். நம்ம இந்தியா மேப்பில் வடகிழக்கு பகுதிக்கு வருவோம். இந்த வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரையில் அது என்ன சொல்லுவாங்கன்னா 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 7 சிஸ்டர்ஸை எப்படி குறிக்கலாம், எப்படி நோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேப்பை பாருங்கள். இதில் கீழே கடைசியில் இருக்கிறது சூரியன் முதல்ல எந்த பகுதியில் உதிக்கும் சொல்லுங்கள் டீச்சர்? எஸ், இதில் தான். இந்த பகுதி கீழே கடைசியில் இருக்கக்கூடியது வடக்க கீழே கடைசியில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது. அங்கே தான் சூரியன் உதிக்கும். சூரியன் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று நம்ம அருணா அப்படின்னு சொல்லுவோம். அருணா அப்படின்னாலே சூரியன் அர்த்தம். ஸோ சூரியன் உதிக்கக்கூடிய பகுதி அருணாச்சல பிரதேசம். சூரியன் எந்த வாகனத்தில் வருவார்னு பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு, சொல்லுவாங்களே குதிரையில் வருவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சூரிய பகவான் குதிரையில் வருவார், 7 குதிரை பூட்டிய வாகனத்தில் வருவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குதிரைக்கு இனமான இன்னொரு விலங்கு எது? கழுதை. கழுதைக்கு இங்கிலீஷில் டாங்கி உண்டு, இன்னொன்று ஆஸ். எஸ், ஆஸ். அருணாச்சல பிரதேசத்துக்கு அடுத்து கீழே இருக்கிறது பாருங்கள், அவர் வரக்கூடிய வாகனம். அதை போல் இருக்கக்கூடிய அந்த கழுதை ஆஸ், அசாம். இதற்கு மேல் மேகம் போல சூழ்ந்து ஒரு ஸ்டேட் இருக்குது பாருங்கள். எஸ், மேகம் போல் அதுக்கு மேலே அப்படியே படர்ந்து இருக்கக்கூடியது மேகாலயா. சரியா? ஸோ 7 சிஸ்டர்ஸில் 3 பார்த்துட்டோம், இன்னும் 4. அங்கே அதற்கு ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவர் இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்த வட மாநிலத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறார், புதுசாக போயிருக்கிறார். அங்கே ஒரு காட்டில் ஆப்பிட்டுக்கிட்டார். திக்கு தெரியாத காட்டில் அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ திடீர்னு மியாவ் மியாவ்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. மஞ்சள் நிறத்தில் ஒரு நாகம் அப்படியே படம் எடுத்து ஆடிட்டுருக்குது. இவர் கிடுக்கிடுன்னு ஆடிடுறார், பயப்படுறார். திக்கு தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் சத்தம், மஞ்சள் நிற நாகம். இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திக்கு தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் சத்தம், மஞ்சள் நிற நாகம். திக்கு தெரியாத காட்டில் திரிபுரா. அடுத்து பாருங்க, மியாவ் மியாவ் சத்தம் மிசோரம். மஞ்சள் நிற நாகம் மணிப்பூர். நாகம் நாகாலாந்து. இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கணும்.
திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து. ஸோ ஓரளவு எல்லா ஸ்டேட்டும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வகையில் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ன செய்வாங்க, ஸ்டேட்ஸை ஞாபகம் வச்சுப்பாங்க. நாளைக்கு யூனியன் டெரிட்டரிஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேயா?